வணக்கம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உரிமை தொகைக்கு லிஸ்ட்டு எல்லாருக்குமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ரேஷன் கார்டில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த கார்டை பார்த்தோம். இதில் என்ன அப்படின்னா, ஒரு அதிர்ச்சியான தகவல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ பிஹெச்ஹெச் அதாவது என்பிஹெச்ஹெச்க்கு அடுத்து உள்ளது பிஹெச்ஹெச் கார்டு. அந்த கார்டுக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2500 ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு 2500 கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்குமே ஆல்ரெடி கடனில் இருக்குது. 13 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த 2500 வருமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான். ஆல்ரெடி 1000 ஏறிட்டு இருந்தவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 2500 கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி தகவல் பரவுனுச்சு. இப்போ என்ன அப்படின்னாக்க, நிறைய பேர்த்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 1000 வாங்கிட்டு இருந்தவங்களுக்குமே இந்த கார் வச்சுருக்கிறவங்க, சொந்தமாக ஏதாவது கவர்மெண்ட் வேலை, பெரிய பெரிய போஸ்டிங்கில் உள்ளவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்ததுமே இப்போதைக்கு இந்த 2500 கொடுக்கும்போது அது கட்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரமே இந்த லிஸ்ட்டை வெளியாக்கிடுவாங்க. வெளியாக்கிட்டு அந்தந்த ஊர்லேயும் அந்தந்த பஞ்சாயத்துலேயும் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண போகிறாங்க. எல்லாருமே நம்மளுக்கு அந்தந்த துறையிலேருந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. யார் யாருக்கு கொடுக்கணும், யார் யாருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே 2500 போடுற மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. 2500 எல்லாரும் ரேஷன் கார்டுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாருக்குமே பாரபட்சம் கிடையாது, எல்லாருக்குமே 2500 உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முதலமைச்சர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்க்கும்போது அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது இத்தனை லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. லிஸ்ட்லாம் எல்லாமே எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அந்த உதவித்தொகை அந்த கொடுக்கறதுக்கான எல்லா பணியுமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு அமைச்சர் நம்மளுக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னது என்ன அப்படின்னாக்க, 2500 கூடிய சீக்கிரமே இந்த ஜூலை மந்த்துக்கு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. போன மாதமே மே மந்த் முதல் நாள் தான் நம்ம முதலமைச்சர் சிஎம் அவர்கள் அறிவித்தாங்க. முதல் நாள் தான் 1000 பணம் கொடுக்க போகிறோம், மறுநாள் 1000 15th கிரெடிட் ஆக போகுது அப்படின்றதையே முதல் நாள் தான் சொன்னாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2500 கொடுக்கும்போது 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு சில ஃபேமிலிக்கு அந்த ஓஏபி பணம் கொடுக்க மாட்டாங்க, வயசானவங்களுக்கு. ஆனால் ஓஏபி பணம் இல்லை அப்படின்னாலும் அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 2500 மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தான் இப்போ அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று இந்த 2500 புது லிஸ்ட்டு எடுத்து அவங்க அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ரேஷன் கார்டில் எல்லாத்தையுமே சரியாக இருக்கா, அட்ரஸ்ஸு, நீங்கள் கொடுத்த ஓடிபிக்கு கொடுத்த ஃபோன் நம்பர், ஆதாருக்கு கொடுத்த ஃபோன் நம்பர், அக்கௌண்ட்டுக்கு கொடுத்த ஃபோன் நம்பர், இது எல்லாமே ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கண்டிப்பாக இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 2500 அப்படின்னு கொடுக்கும்போது மக்களுக்கு நம்ம கொடுத்தாக்கா அதில் எவ்வளோ நம்மளுக்கு செலவுகள் வரும் அப்படின்றத பற்றி அமைச்சர்கள்லாம் அந்த துறையை சார்ந்தவங்க ஆராய்ஞ்சு அலசி எல்லாத்தையுமே சீக்கிரமே ரெடி பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் நிறைய கடன் இருக்கிறதுனால தான் நம்ம சிஎம் அவர்கள் இதை டக்குன்னு நம்மளுக்கு இந்த வேலைகளை அறிவிக்க முடியலை. டக்குன்னு இந்த 2500 கொடுக்குறத உடனே அவங்களுக்கு நம்மளுக்கு வெளிப்படையாக சொல்ல முடியலை. அதனால் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. கூடிய விரைவிலேயே நெக்ஸ்ட் மந்த்து 14ஆம் தேதி நைட்டு கூட இந்த லிஸ்ட்டு அவுட் பண்ணி இந்த 2500 அப்படின்றத டக்குன்னு நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க. இது நம்மளோட பெண்கள் மத்தியில் இது பெரிய பேசு பொருளாக ஆயிடுச்சு. இந்த 2500 சொன்னாங்க, ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 30 தவணை 1000 எல்லார் அக்கௌண்ட்லேயும் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு இவங்க புதுசாக சிஎம் வந்திருக்கவங்க அதை எல்லாத்தையுமே அவங்க அலசி ஆராய்ஞ்சு என்னென்ன எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொன்னதை ஆனால் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்த ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காங்க, சீக்கிரமே இந்த 2500க்கு நாங்கள் ஒரு வழி கொடுத்துருவோம், கூடிய சீக்கிரமே அந்த 2500 குடும்ப தலைவிகளுக்கு ஏறுறதுக்கு நாங்கள் அதுக்கு சீக்கிரமே முடிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
இந்த மந்த் எண்ட்லேயே இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா பஞ்சாயத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அந்த அறிவிப்பு வெளியான உடனே அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி அடிக்கடி இந்த கவர்மெண்ட் நியூஸு, இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு கொடுக்குற இலவசம், அந்த உரிமை திட்டம் இதுங்கெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனுக்குடன் எல்லா தகவலையுமே நான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கேன். அதே போல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு நான் நம்ம சேனலில் யூடியூப்பில் வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ என்னங்கிறத அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 1000 ரூபாய் ஏறிட்டு இருந்தவங்களுக்கு, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனவங்களுக்கு இந்த மே மந்த்லேருந்து கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயந்தான். உங்களோட ஆதார் கார்ட்லேயும் ரேஷன் கார்ட்லேயும் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரி பண்ணிக்கோங்க. அந்த ஃபோன் நம்பரு, ஆதார் கார்டில் கொடுத்த ஃபோன் நம்பரு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று, பேங்க்கில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேங்க்கில் வந்து எந்த ஒரு தவறும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேங்க் வந்து 0 பேலன்ஸ் தான், நான் 0 பேலன்ஸில் தான் ஓப்பன் பண்ணேன், அதனால் 0 பேலன்ஸில் தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. 500 ரூபாய் எப்போயுமே அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 500 ரூபாய் இருந்தால் தான் நம்மளுக்கு மெசேஜ் சார்ஜஸ் இந்த மாதிரி எதுக்கும் கட் ஆகிறதுக்கு. இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் மைனஸில் ஆகிடும். அந்த காரணங்களால் கூட நம்மளுக்கு இந்த பணம் ஏறுறது, 1000 ரூபா பணம் ஏறுறது ஏறாமல் கூட போகலாம். அதனால் இந்த 2500 ரூபா வரும் பொழுதும் நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டுமே தான் அந்த பணம் வந்து தங்கு தடை இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இதை வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அக்கௌண்ட், பேங்க் புக்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் கரெக்டாக நீங்கள் அதை சப்மிட் பண்ணும்போது ஜெராக்ஸ் தான் கொடுப்பீங்க. இருந்தாலும் அதில் எல்லாம் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம தாவேக்கா ஆட்சியில் எல்லாமே விறுவிறுப்பாக நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கிறோம். கூடிய சீக்கிரமே இந்த 2500 ரூபாய்க்கு ஒரு முடிவு நம்ம சிஎம் சார் வந்து முடிவு கொடுத்துருவார். பெண்கள்லாம் பெரிய எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த 2500 ரூபா தான். அதை கூடிய சீக்கிரம் அவர் நிறைவேற்றிடுவார். இன்னும் அடுத்து நிறைய சலுகைகளும், நிறைய உரிமைகளும், நிறைய வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு நம்ம சிஎம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த 1000 ரூபாய் பணமே வந்து 15ஆம் தேதி நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆக போகுது அப்படின்றதையே வந்து நம்மளுக்கு சீக்ரெட்டாக தான் 14ஆம் தேதி நைட்டு தான் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதே போலவே இந்த 2500 வந்து ஜூலை 14ஆம் தேதி நைட்டு கூட அவங்க அறிவிப்பு கொடுத்து நம்மளுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில பேருக்கு வராதவங்களுக்கு திரும்ப வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அது வந்து டைம் கொடுப்பாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் அந்த டைம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போ கொடுக்குறாங்களோ முகாம் போட்டு அங்கங்கே வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே வாங்குவாங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி பண்ணுவாங்க. அப்போதைக்கு எல்லாருமே வராதவங்க, இந்த பணம் வாங்காதவங்க எல்லாருமே கொடுத்து திரும்பவும் நம்ம பணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இன்னொன்று, நிறைய பேரை வந்து இந்த 1000 ருபீஸ் பணம், 1000 ரூபா பணம் வாங்குறவங்களுக்குமே இவங்க எடுக்கிற லிஸ்ட்டில் அது வராமல் கூட போகலாம். ஏன்னா இவங்க வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. டேக்ஸு எல்லாம் அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத செக் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அவங்க கவர்மெண்ட்டு வேலை செஞ்சாலோ, இல்லை லோன் வாங்கியிருந்தாலோ, சொந்தமாக கார் வச்சுருந்தாலோ, இந்த 2500 ரூபா புதுசாக உள்ள நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்க போகிற அந்த 2500 ரூபா வந்து வராமல் கூட போகலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எப்படி அதை லிஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இன்னும் முழுசாக யாருக்குமே அறிவிக்க கொடுக்கல. இருந்தாலும் நம்ம வந்து அதை நிறைய அதில் சட்டத்திட்டங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா அமௌண்ட்டு கூட அப்படிங்கிற 2500 ரூபா அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறதுனால நிறைய அதில் வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது நடக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக இணைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட சில பேருக்கு மெசேஜ் வரலை, அக்கௌண்ட்டில் பணம் ஏறினுச்சா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு மெசேஜ் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோன் நம்பரை வந்து திரும்ப ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பேங்காக இருந்தாலும் ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதில் வந்து மெசேஜ் வந்துடும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, அடுத்தடுத்து நம்மளுக்கு என்னென்ன சலுகைகள், என்னென்ன உரிமைகள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இந்த 2500 ரூபாங்கிறது நம்மளுக்கு டாப் நியூஸாக இருந்துகிட்ருக்கு. இந்த 2500 ரூபா
ஜூலை 14 நைட்டு நம்ம முதல்வர் அவர்கள் நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்து ஷாக்கிங் நியூஸாக ஜூலை 15 போடுவாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு புறம் பேச்சு நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இந்த 2500 ஜூலை மந்த் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மகளிருக்கு மட்டும்தானா அந்த 2500 அப்படிங்கிறத விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கு 60 வயசுக்குள்ளே தான் அந்த 2500 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் 60 வயசுக்கு மேலே இப்போவும் 1000 மகளிர் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏன்னா முதியோர் பணமும் வாங்காதவங்களாக இருப்பாங்க. இப்போ முதியோர் பணத்துலேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ 1200 கொடுத்துட்ருக்கதை வந்து இவங்க 3000 தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து மகளிர் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுக்குமே ஓஏபி பணம் வாங்காமலும் மகளிர் பணம் வாங்காமலும் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு தொகை கொடுக்குற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதை பற்றின தகவலையும் நான் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து 2 மகன்கள் அந்த குடும்பத்தில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள அம்மாவுக்கு வந்து தலைவிக்கு வந்து ஓஏபி பணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க இப்போ அப்ளை பண்ணி இந்த மகளிர் உதவித்தொகையை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 1000 பணம் இந்த 2500 பணம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவே ஷாக்கிங் நியூஸாக இருக்கும் அவங்களுக்கு. இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் அதுக்காகவே 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக நம்ம ஒரு தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலேயே அந்த தகவலும் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இனிமேல் இந்த போல் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், என்னென்ன சலுகைகள் என்னென்ன உரிமைகள் நமக்கு என்னென்னலாம் இலவசங்கள் கொடுக்குறாங்க, இல்லை ரேஷன் கார்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தால் என்னென்ன நடக்காது என்னென்ன நடக்கும், ரேஷன் கார்டில் எப்படி எப்படிலாம் மாற்றணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், எப்படி இணைக்கணும், எப்படி பிரிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நான் அப்பப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய தகவலை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் வீடியோவில் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே இந்த 2500 அப்ளிகேஷன்ஸ் எப்போது அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறது அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி வைக்கிறேன். உடனே நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் போய் நம்ம அந்தந்த ஊர் பஞ்சாயத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு முக்கியமான தகவலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.